புறம்போக்கு. என்ன ஒரு இனிமையான வார்த்தை எடுத்ததும். டிஎம்கே ஆண்ட பரம்பரைக்கு வந்து நீ வந்து கால் கழுவணுமோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நான் ஏன்டா அவனுக்கு போய் கால் கழுவணும் ஃபஸ்ட்டு. ஸோ டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ். டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஏ இன்ஃப்ளூயன்சர். ஸோ நான் வந்து டென்ஷன் ஆனோம்னா அது வந்து தப்பாக தான் போய் முடியும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். ஸோ வந்து நான் டென்ஷன் ஆகலை. ஸோ நான் டீசெண்டாகவே பதில் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு என் வீட்டில் இருக்கவங்க என் சொந்தக்காரங்க கூட இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நான் டிவிகே வாரியர்ஸ் பயங்கரமாக நோட் பண்ணியிருக்காங்கள. மூதேவி மூஞ்சி அப்படியே இருக்கு. மூதேவி மீன்ஸ் 3+ தேவி. ஏன்டா எவனா ஒருத்தன் சாவான் நம்ம பேசணும்னு சொல்லிட்டாடா நான் வெயிட் பண்ண இருக்கேன். நடாடி பேசுவேன். நம்ம டிஎம்கேல போயிட்டு மாவட்ட கிளை செயலாளர் இருக்கிற மாதிரியே வந்து நான் டிஎம்கேன்றானுங்க. ஸ்டார்டிங்லேயோட 50,000 சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வர முடியும். நான் தற்கூரி அது விட தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும். நீ வந்து அந்த டைமுக்கு வருவான்னு சொன்னீங்கன்னா அவன் ஜாலியாக ஈவினிங் வந்துருப்பானே. ஈவினிங் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பானே. மனசாம்பிராணி. 200 வாங்கிட்டு தான் பேசணுன்றதுக்கு அவனெல்லாம் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. 200 வாங்குற அளவுக்கு நானும் ஒர்த்து கிடையாதுல்ல. காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ அதை தான் நான் இதுக்கு முன்னாடியும் கேட்டேன். அந்த மன்னிப்பு ஏன் கேட்கலான்ட்டு. உங்களை இன்னும் தற்குறின்றானுங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தானே கமெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒன்றாச்சும் புரியிற மாதிரி பண்ணுறீங்களாடா சொல்லுங்கடா. நீங்கள் திட்டுங்க வேணாம்னு சொல்லலை. கழுவி தான் ஊற்றுறீங்க, அசிங்கமாக பேசுகிறீங்க, ஓகே. என்ன சொல்கிறேன்னா புரியிற மாதிரி கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் எவனாச்சும் ஒருத்தன் தெரிஞ்சவன் படித்தவன் நல்லா டைப் பண்ணுறவன் இருப்பான். அவன்கிட்ட ஃபோனை கொடுங்க. சந்தோஷமாக இருக்குது. கமெண்ட்லாம் படிக்கிறது ஜாலியாக இருக்குது. சரியா? அவனுக்கு நீ திட்டுறா எவ்வளோ திட்டுறாளா வாங்குறேன்டா. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாலிடிக்ஸ் கண்டென்ட் வந்து ஒன்று போன ரீசெண்டாக ஒன்று போட்டேன். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரூர் இன்சிடென்ட் நடந்து இது வரைக்கும் டிவிக்கு சிறப்பில் வந்து யாருமே வந்து ஏன் போயிட்டு மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் போட்டேன். அதுக்கு வந்து நமது வருங்கால இளைஞர் தலைமுறைகள் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கழுவி ஊற்றிருக்காங்க நம்மளை. ஸோ அதை தான் வந்து என்னென்ன கழுவி ஊற்றிருக்காங்க அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணல கழுவி ஊற்றினதுக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரி, ஓகே போவோமா? ஃபஸ்ட்டு இவரோட கமெண்ட் வந்து நம்ம படிப்போம். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேராக்கு மாதிரி அவர் வந்து 4 கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி. ஃபஸ்ட்டு அவர் பேர் சொல்லணே. பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே பீட் செவில் அப்படி தான் போட்டு வச்சுருக்கு. என்ன பேர் என்ன கரமான்னு தெரில. ஓகே, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேய் தம்பி, எப்பயோ நடந்த விஷயம் எல்லாவனும் பேசிட்டான், இப்போ தான் நீ ஸ்டார்ட் பண்ணுற. எல்லோரும் பேசினதை நான் பேசலை. எல்லோரும் வந்து இது மாதிரி செத்துட்டானுங்க, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினாலங்கண்டி யாரை வந்து மன்னிப்பு அவர் ஏன் ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல. ஸோ அதனால வந்து நான் கேட்டேன். செகண்ட் கொஸ்டின், நடத்து காசா பணமா 41 பீப்புளும் உங்கள் கண்டென்ட்டுக்காண்டி தானே செத்துருக்காங்க, பேசு. ஏன்டா எவனா ஒருத்தன் சாவான், நம்ம பேசணும்னு சொல்லிட்டாடா நான் வெயிட் பண்ண இருக்கேன். நடாடி பேசுவேன். 3வது, தம்பி இதோட போயிடு தம்பி, 5K சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. கொட்டணும்னு எல்லாவனும் இந்த கண்டென்ட்டை தான் தொடர்ந்து பேசுகிறாங்க. உங்கள் மாதிரி தற்கூறிங்க. சொல்லுங்க, கொஞ்சம் அப்பப்போ ஃபில்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குது. என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, தம்பி நீ வந்து ஒரு 5K சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்க. வரவன் போகிறவங்களாம் வந்து இதை தான் கண்டென்ட்டாக வச்சு பேசுகிறான். இதோட வந்து போயிடு தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அதுக்குன்னு சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேயோட 50,000 சப்ஸ்கிரைபர்லாம் கொண்டு வர முடியும். நான் தற்கூரி அது விட தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தானே வரும். ஆரம்பிக்கும் போது எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு? 0ல் தான் இருக்கும். இப்போ தான் 5000 வந்திருக்கு. போக தானே டெவலப் ஆகும். தற்கூரி 4th ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காப்புல. அது என்னடா செட்டப்பு பின்னாடி மதன் கௌரி நினப்பாடா தற்கூரி செம்பருத்தி இண்ட. டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஏ இன்ஃப்ளூயன்சர். ஸோ நான் வந்து டென்ஷன் ஆனோம்னா அது வந்து தப்பாக தான் போய் முடியும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். ஸோ வந்து நான் டென்ஷன் ஆகலை. ஸோ நான் டீசெண்டாகவே பதில் சொல்கிறேன். மதன் கௌரி செட்டப்பு அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. சரி, நான் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, பெயிண்ட் அடிக்க முடியல, நான் எங்கேயோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு நான் நினச்சேன். செம்பருத்தி இண்ட. ஓகே, ஒருத்தரோட கமெண்ட்டு பாருங்கள். ஒரு கமெண்ட்டே இவ்வளோ நேரம் ஆகுது. ஒன்று எவ்வளோரா படிக்குது. 2வது ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல, சாண்டி சுதாகர்,
போடா பீப்பையிலே டிஎம்கே அப்படின்னுங்கிறப்பல. என்ன மேட்ச்சு என்ன டீம்முன்னே தெரியாமல் வந்துடுறானுங்க பேசுகிறதுக்கு. நம்ம டிஎம்கேல போயிட்டு மாவட்ட கிளை செயலாளர் இருக்கிற மாதிரியும் வந்து நான் டிஎம்கேன்றானுங்க. ஒரு மனுஷன் நல்ல மனுஷன்பா, சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. என்ன பேர்னா வி வென்கி. என்ன சொல்லியிருக்கோம்னா போடா. ஓகே சரிங்க, நான் போயிட்டு வரேன், பாய். அடுத்து போவோமா? என்ன பேராகிராஃபாக இருக்குது, இப்படா படிக்குதுடி. ஓகே, இவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காருப்பா. எழில் ஃப்ரெட்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஃபோக்கஸ் விஜய். கனமழையால் நெல் பயிர்கள் முழுவதும் சேதமடைந்து விட்டன. ஆனால் இதுவரை அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தயவுசெய்து இந்த செய்தியை உங்கள் வீடியோவின் மூலம் அரசுக்கு தெரிவிக்கவும். சூப்பர்ண்ணே, என்னையே ஒரு பெரிய ஆளாக மதித்து வந்து நீ இதை பண்ண சொல்லியிருக்க. கண்டிப்பாக நான் யாருக்காகவும் இல்லைனாலும் சரி, ஒரு 2 வீடியோ இருக்குண்ணே, அதை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் வீடியோ போடுறேண்ணே. உங்கள் வீடியோ இல்லைண்ணே, இதுக்காகவே வீடியோ போடுறேண்ணே. நல்லா இருப்பேண்ணே. அடுத்த ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல பிரதீக்ஷா. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டங்கிலீஷில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் ஃப்ளூயன்ஸ்லாம் சரியாக வராது. மூதேவி மூஞ்சி அப்படியே இருக்குது. மூதேவி மீன்ஸ் 3+ தேவி. பையன்டா, என்ன ஏன்டா மூதேவின்ற? மூதேவி போய் போலீஸ் அவருக்கு கொடுத்த டைம் என்னன்னு பார்த்துட்டு வந்து வீடியோ போடு. 3:10 தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே வந்துட்டு அவர் அதுக்குள்ளெலாம் தான் வந்துட்டு இருக்கார். இப்படியெல்லாம் வீடியோ போட்டு காலம் ஃபுல்லாக டிஎம்கேக்கு பரம்பரையாக கழுவி விட்டுற வேலையை தான் பார்க்கணும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, போலீஸ் வந்து 3:10 PM தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்குள்ளே தான் வந்து இவர் வந்திருக்காரு. ஸோ வந்து நீ இது மாதிரி பேசாத, நீ கடைசிக்கு வந்து டிஎம்கே ஆண்ட பரம்பரைக்கு வந்து நீ வந்து கால் கழுவணும் ஏதோ ஒன்று சொல்லிட்டு சொல்கிறாப்புல. நான் ஏன்டா அவனுக்கு போய் கால் கழுவணும் ஃபஸ்ட்டு? ஸோ டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ். சரி ஓகே, நீங்கள் கேட்ட கொஸ்டின் நான் ரிப்ளை பண்ணுறேன். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 to 10 வந்து அவர் வந்துட்டார். சரி ஓகே, அது கவர்மெண்ட் போலீஸ் சொன்னாங்க, அந்த டைமுக்கு வந்துட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்புறம் எந்த டேஷ்க்கு நீ வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து 12:30 வருவார்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்த, ஐ மீன் பேட்டி எதுக்கு நீ வந்து கொடுத்த அப்படின்னு தான் நான் கேட்குறேன். சரியா? நீ 12:30 மணிக்கு பேட்டி கொடுத்ததுனால மட்டும்தான், 12:30 மணிக்கு வராமல் சொல்லிட்டு நீ பேட்டி கொடுத்ததால தான் முன்னாடியே வந்து காலையிலேருந்து வந்து காற்று கடந்து தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் செத்தானுங்க. நீ வந்து அந்த டைமுக்கு வருவான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவன் ஜாலியாக ஈவினிங் வந்துருப்பானே, ஈவினிங் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பானே. மனசாம்பிராணி. கோ டு த நெக்ஸ்ட்டு கமெண்ட். இது வந்து கொஞ்சம் எனக்கே வந்து புரியல. ஏன்னா இது வந்து டங்கிலீஷும் கிடையாது, இது என்ன லிஷ்ஷுன்னே கிடையாது, தமிழ் தான். ஆனால் ஏதோ ஒரு மாதிரி அடி பண்ணி வச்சிருக்காப்புல. ஸோ என்ன சொல்லி பார்ப்போமா? சுபாஷ் எச். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன்னா புறம்போக்கு. என்ன ஒரு இனிமையான வார்த்தை எடுத்ததும். புறம்போக்கு இப்போ பேசுகிற இல்லை, வந்து இதுக்கு முன்னாடி சின்ன பசங்க இது எல்லாம் அண்ணா நம் பிரச்சனை எல்லாம் நடந்து இருக்கிறது, எல்லாத்துக்கும் வந்து பேசணும், என்ன தெரிஞ்ச மாதிரி வந்து பேசக்கூடாது, மூடிக்கிட்டு உட்காந்து இருக்கணும். ஏதோ கொஞ்சம் பிரித்து சொல்லியிருந்தா நல்லா இருந்துரும்பொழுது. ஒரு சில வார்த்தை மட்டும் தான் புரியுது. புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. லாஸ்ட்டாக உட்காந்துட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. நடுவில் வர்றது சின்ன பையன் ஏன் வந்தாப்புல, அண்ணா ஏன் வந்தார், எம்ஜிஆர் பெரியார்லாம் ஏன் வந்தாங்கன்னு தெரில. ஏதோ சொல்கிறாடா தம்பி, ஏதோ பார்த்துக்கலாம். சரி விடு, அடுத்து இன்னொரு வாட்டி நல்லா இந்த வீடியோ பார்த்தேன்னா கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி பக்கத்தில் யாருன்னா ஒருத்தர்கிட்ட சொல்லி அவனை டைப் பண்ண சொல்லி நீ வந்து கமெண்ட் அனுப்பு. பேரை படிக்கிறதுக்கே வர மாட்டேங்குது, இதில் வர கமெண்டை வேற படிக்கணும், என்னத்த பண்ணுறது? டாவ்ஸ் டென்சிட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். டாவ்ஸ் டெஸ்டினி என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு பாயின்னா. ஓ புரியுது, என்ன சொல்ல வர்றாருன்னா டாவ் டென்சிட்டி அப்படின்ற டாவ்ஸ் டெஸ்டினி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்றப்பல அதாச்சும் நான் வந்து என்ன தரப்பில் வந்து நான் முன்வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது அப்படி தான் மீனிங்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, மன்னிப்புகள் அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போது காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ அதை தான் நான் இதுக்கு முன்னாடியே கேட்டேன், அந்த மன்னிப்பு ஏன் கேட்கலான்ட்டு.
நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டான் பாரு, என் தலைவன் வந்துட்டான். இவன் தான் வந்து தரமான கமெண்ட் பண்ணியிருக்கான். சரியா? என்னன்னா, டிவிகே வாரியர்ஸ் 234 சரியா? இந்த 234 யார் சொன்னா, என் ஃப்ரெண்டு வந்து 235 சிவா 235 234 பார்த்து பார்த்து படி. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப 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 சந்தோஷங்க. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டயலாக் வந்து பார்த்து பார்த்து படிச்சிருப்பேன். ஒரு விஷயமே உங்களுக்காக பேச, உங்களுக்கு கூட பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒண்ணு விட்டுருப்பாரு விஜய். அத வந்து நான் பார்த்து படிச்சிருப்பேன். ஸோ, அத வந்து கரெக்ட்டா நுட்பமா கண்டுபிடிச்சிருக்கான். அது ஒரு சந்தோஷம். இன்னொன்னு வந்து நான் பார்த்தீங்கன்னா, வீடியோவ ஃபுல்லா பார்த்துருக்கான். அது இன்னொரு சந்தோஷம். ஏதோ சந்தோஷமா டிவிகே வாரியர்ஸ் சந்தோஷம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ம். அடுத்து அவரே வந்து இன்னொரு கமெண்ட் பண்ணியிருக்கார் டிவிகே வாரியர்ஸு. என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நியூஸ் பேப்பர் கிழிஞ்சிருக்கு பாருடா லூசு" அப்படின்னு இருக்காப்புல. இந்த அளவுக்கு வந்து நோட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே நினைக்கல. என் ஃப்ரெண்டு, என் வீட்ல இருக்கவங்க, என் சொந்தக்காரங்க கூட இந்த அளவுக்கு நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. நான் டிவிகே வாரியர்ஸ் பயங்கரமா நோட் பண்ணியிருக்காப்புல. ஒண்ணும் இல்ல ப்ரோ, இது மாரி வீட்ல அண்ணன் பையன் இருக்கான், வந்து பேப்பர கிழிச்சு விட்டுட்டான். நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. கை கட்டி தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ, அதனால தான் வந்து இப்போ வந்து பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஃபைனல் கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமது நண்பர் சிவா 235 அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்ன தல ரூ. 200 குடுத்தாங்களா?" அப்படின்னு இருக்காப்புல. ரூ. 200 வாங்கிட்டு தான் பேசணுன்றதுக்கு அவனும்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ரூ. 200 வாங்குற அளவுக்கு நானும் ஒர்த்து கிடையாதுல்ல. ஸோ விட்டுறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து லாங் வீடியோல வந்த கமெண்ட்டு. ஷார்ட்ஸ்ல வந்து ஒரே ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் அதுதான். அத பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருந்துச்சு. சரி நம்மளுக்கும் நம்மளும் ஒரு ஆள மதிச்சு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட்டா இருந்துச்சு. சரி என்கரேஜ்மெண்ட்டா இருந்துச்சு. சரியா என்ன கமெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து கே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஆம், அவர் என்னதான் தப்பா ஸ்பெல்லிங் கூட பண்ணியிருந்தாலும், அவர் சொல்ல வந்த விஷயம் எனக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருச்சு. என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "டேய் நையா ரூ. 200 ரூப் நையா" அப்படின்னு இருக்கு. அத என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "டேய் நாயே! ரூ. 200 நாயே!" அப்படின்னுகிறாப்புல. ஸோ வந்து நான் இத தான் வந்து சொல்றேன். உங்கள இன்னும் தற்குறி தற்குறின்றானுங்க. நீங்களும் அதுக்கேத்த மாரி தானே கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒண்ணாச்சும் புரியிற மாரி பண்றீங்களாடா? சொல்லுங்கடா. நீங்க திட்டுங்க வேணான்னு சொல்லல. கழுவி கழுவி தான் ஊத்துறீங்க, அசிங்கமா பேசுறீங்க. ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, புரியிற மாரி கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா பக்கத்துல எவனாச்சும் ஒருத்தன் தெரிஞ்சவன், படிச்சவன், நல்லா டைப் பண்றவன் இருப்பான். அவன்ட்ட ஃபோன குடுங்க. ஃபோன குடுத்துட்டு, "ப்ரோ இந்த மாரி ஒரு விஷயம். எனக்கு சரியா டைப் பண்ண வரல. நீங்க கொஞ்சம் டைப் பண்ணி குடுங்கன்னு" சொல்லிட்டு கேளுங்கடா. ஸோ எப்படியோ வந்து ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கான கமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் இது வந்து நார்மலா நான் வந்து கேட்டது தான். இன்னும் டிவி கேக்குன்னு ஒரு தனியா ஒரு வீடியோ ஒண்ணு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கேன். சரியா? அந்த ஸ்கிரிப்ட் வந்து போடுறேன். அது இருந்தாலும் பயங்கரமா குமுறுவானுங்க, பயங்கரமா கத்துவானுங்க சொல்லிட்டு நெனைக்கிறேன். ஸோ அடுத்த இதுல வந்து மீட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமெண்ட்லாம் படிக்கிறது ஜாலியா இருக்கு. சரியா? அவன நீ திட்டுறா, எவ்வளோ வேணா திட்டுறா, நான் வாங்குறேன்டா. ஃபர்ஸ்ட்டு வீடியோக்கான கமெண்ட் செக்ஷன் வந்து இதோட முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து கமெண்ட் ஏதாச்சும் கதறுனாங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட வந்து தெரிவிச்சு, என்னோட சந்தோஷத்த வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ் பாய்.